ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. இது மணவாள மாமனிகளுடைய உபதேச ரத்தினமாலை பாசுரம். ஆழ்வார்களும் அவர்கள் அருளிச் செய்த 4000 திவ்ய பிரபந்தமும் இதற்கு மூலமாய் ஆதாரமாக இருக்கும் வடமொழி வேத வேதாந்தமும் இவை அனைத்துக்கும் இருக்கும் உரை நூல்களும் எல்லாமே வாழ வேணும் என்று மணவாள மாமனிகள் இந்த பாசுரத்தில் பல்லாண்டு பாடுகிறார். ஆழ்வார்கள் வாழ வேணும், அப்பதான் நமக்கு திவ்ய பிரபந்தத்தின் பொருள் விளங்கும். பொருள் விளங்கா உருண்டைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீள். அது சாப்பிட்டு பார்க்குறோம், எத்தால பண்ணப்பட்டிருக்கு எப்படி இருக்குது தெரியாதான். அதை போல இந்த நூல்கள் எல்லாம் பொருள் விளங்காமல் போயிடும். இதை எழுதியவருடைய திருவடிகளில் நமக்கு பக்தி இருந்தால் இதனுடைய ஆழமான கருத்துகள் புலப்படும். எழுதியவர் இன்னார்னு தெரிஞ்சுக்காமல் புஸ்தகத்தில் அச்சு போட்டிருக்காளே படித்து நாமே தெரிஞ்சுவிடலாம் என்று சற்றே ஆணவத்தோடு போனால் இதனுடைய பொருள்கள் ஒன்றும் விளங்கவே விளங்காது. அதனால் நாமும் தொண்டரடிப்புடியாழ்வார் திருவடிகளில் பக்தியோட திருமாலையின் அர்த்தங்கள் நமக்கு புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு கேட்போம். 15வது பாசுரத்திலிருந்து 24வது பாசுரம் வரை பகவான் நமக்கு பண்ணின உபகாரங்களை உதவிகளை ஆழ்வார் வரிசையாக அடுக்கி கொண்டு வருகிறார். அதிலே அவரிடத்தில் எனக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் போக்கினார். எனக்கு பெருமானிடத்தில் பக்தியை பெருக்கெடுக்க வைத்தார். என்னுடைய உடலே உருகுகிறது, என் உள்ளம் உருகுகிறது, என் கண்ணு பெருமானை சேவித்து உருகுகிறது, கண்ணீர் ஓடுகிறது என்றெல்லாம் வரிசையாக சொல்லி கொண்டு வந்தவர் இப்போ 18வது பாசுரத்தை பார்க்க வேணும். இனிதிரை திவலமோத எரியுந்தன் பரவமீதே தனிகடந்த அரசு செய்யும் தாமரை கண்ணனெம்மான் கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும்புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. என்ன பாபம் பண்ணியிருக்கேனோ, கண்கள் குளமாகி போய் பகவானை தரிசிக்க ஒட்டாமல் தடுக்கிறதே. பாசுரத்தின் பதவுரை பார்க்கலாம். இனிதிரை திவல மோத, இனி திரைத்து திவலை மோதான்னு இருக்க வேண்டும். இனிது இனிது திரைத்து திவலை இனிதிரைத்துன்னு இருக்கணுமோ இல்லையோ, அது கடைக்குறைத்தலாக கிடக்கிறது. கடைக்குறைத்தல்னு சொன்னால் கடைசி எழுத்து உந்துவிடுறது. இடைக்குறைத்தல்னா நடு எழுத்து விழுந்து விடும். முற்குறைத்தல்னா முதல் எழுத்து விழுந்து விடும். ஒன் சங்கதவாள் ஆழியான் ஒருவன் அறியேனுள்ளான்னு பாசுரம். ஒன் சங்கு கதை வாழ்னு இருக்க வேண்டியது சங்கதை அப்படின்னா கடைக்குறைத்தல். அதை போல இனிது இறைத்திவலை மோதான்னு இருந்தால் இனிதிரைத்திவல மோத. அப்போ திவலை சின்ன சின்ன பன்னீர் துளி, அதாவது பனித்துளி. திரை கடல் அலை. அப்போ காவேரியினுடைய அலைகளெல்லாம் மெதுவே வந்து வந்து மோதி அதுலேருந்து சின்ன சின்ன பனித்துளி பறக்கிறதாம். இனிதிரை திவலை மோத. அந்த பனித்துளிகள் வந்து சயனித்து கொண்டிருக்கிற பெரிய பெருமாளுடைய திருவடிகளில் மோதுறது. ஏன்னா 2 பக்கத்துலேயும் காவிரி ஓடுகிறது. திருவடி பக்கத்தில் காவிரித்தார் பெருபெருமாளுடைய திருவடியை வருடிக்கொண்டே போகிறாள். அப்போ அவள் அழகாக பன்னீர் துளி தெளிக்கிறாளாம். இப்போல்லாம் புதுசாக ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காளே, கல்யாண வீட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு பெரிய பொம்மை வச்சுருக்கா, அது அப்படி சுற்றிகிட்டே இருக்குது. அதுலேருந்து தூவான மாட்டம் பனித்துளி நம்ம பேரில் அடிக்கிறது பாருங்கள். ஜலீர்னு உள்ளே போகிறோம். உள்ளே போனால் ஒரே கூட்ட நாட்டம், ஒரே லைட்டு போட்டிருக்கும், அது வெப்பமாக கூட இருக்கும். அதனால தான் ஜில்லுன்னு தெளித்து உள்ளே அமுச்சு விட்றா பாருங்க. அதை போலத்தான் இது. அப்போ காவிரி ஆறு அங்கங்கேருந்து அலைக்கரங்களாலே மெதுமெதுவாக பனித்துளியை தெளித்து அது வந்து பகவான் திருவடியில் படுறதான். இனிதிரி திவல மோத எரியும் தன் பறவமீதே. தன் பறவை குளிர்ந்திருக்கிற கடல் போன்ற திருக்காவேரி, அந்த காவேரிக்கு மேலே கிடந்து தனிகிடந்து அரசு செய்யும். தனியாக சயனிச்சிருக்கார் பகவான். இவரே தனிமுதற் கடவுள், முழுமுதற் கடவுள், தனியன் பிறப்பிலி என்று சொல்கிற அளவுக்கு தனி கிடந்து அரசு செய்யும். எல்லாரையும் தனக்கு அடிமகளாக கொண்டு தன்னுடைய பக்தர்களாய் தன் பந்துக்களாய் தனக்கு வேண்டியவளா தன் சொத்தா கொண்டு இருக்காராம் பெருமாள். தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான். அப்போ பெருமான் தனி கிடந்து அரசு செய்கிறாரே, அவர் தான் ராஜானால் ஆழ்வதற்கு எதை கருவியாக வச்சிருக்கார்?
தாமரை கண்கள் தான். தாமரை கண்களை கொண்டே மொத்த பேரையும் தனக்கு பிரஜைகளா அடிமைப்படுத்தி வச்சிருக்காராம். தனிகிடந்த அரசி செய்யும் தாமரை கண்ணன் எம்மான், எனக்கு சுவாமி. பகவான் என்ன பண்ணி எங்கிட்ட அடிமை சாசனம் எழுதி வாங்கி விட்டார். நம்மெல்லாம் கொத்தடிமை அடிமை சாசனம் கூடாதுன்னு அரசாங்கத்தில் சொல்கிறா. அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடணும், இருக்கவே கூடாது இல்லையோ, அது வாஸ்தவம். ஆனால் இங்கே ஆழ்வார் சொல்கிறார், நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட அடிமைத்தனை இது. பெருமானா என்னை அடிமை ஆக்கிவிட்டார். பகவானுக்கு நான் அடிமைன்னு சொன்னால் ஒத்தரும் தப்பு சொல்ல மாட்டா. மனிதனுக்கு மனிதன் அடிமையினால் அப்போதானே குற்றக்கண்ணோடைய பார்ப்போம். தனிகிடந்த அரசி செய்யும் தாமரை கண்ணன் எம்மான், நான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டேன். பகவானுடைய தாமரை போன்ற கண்களுக்கு தோத்து அடிமையானவன் நான். இதிலே அவ சங்கங்கள் சபாக்கள்லாம் ஆரம்பிக்கிற பாருங்க. இவர் பெரிய சங்கீத வித்வான், இவர் உபன்யாச வித்வான், இவர் பெரிய நாடக நடிகர், இவர் பெரிய ஓட்டப்பந்தய வீரர். இவ எல்லாருக்கும் ரசிகர் சபா இருக்கு மொழி. அவளுக்கு ரசிகர்கள்னுட்டு அவள் என்ன பண்ணுவா, நான் இந்த ஓட்டம் அவர் ஓடினார் ஒலிம்பிக்கிலே, அதுக்கு தோற்ற ரசிக சபா. ஒருத்தருக்கு மட்டும் சபா இல்லை, இப்போ ஒருத்தருக்கு ரசிக சபாவே 4. எதுக்குன்னா இப்போ 2010 ஒலிம்பிக்ஸில் ஓடினாரா, அதுக்கு தோற்ற ரசிக சபா. 2014 ஒருத்தர் ஓடினாரா, அதுக்கு தோற்று ரசிக சபா. இந்த நாடகத்தில் ஒருத்தர் நடித்தாரா, அந்த நாடகத்தில் நடித்தவருக்கு ரசிக சபா. ஆளாளுக்கு ஒரு ரசிக சபா வேற. ஆனால் ஒருத்தருக்கே 4 இருக்கு பாருங்க. அதே போல தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்கிறார், நாம் பகவானுக்கு அடிமை. எதற்கு தெரியுமோ, அழகுக்கு தோற்ற அடிமை, அதில் தாமரை கண் அழகுக்கு தோற்ற அடிமை, அதில் தோழழகுக்கு தோற்ற அடிமை, என்னை காப்பாற்றுறதுக்கு தோற்ற அடிமை, அதே சீதையை கல்யாணம் பண்ணிடத்துக்கு தோற்ற அடிமை, ஹனுமானுக்கு தலைவனாக இருந்ததுக்கு தோற்ற அடிமை. எத்தனை உண்டோ அத்தனை ரசிக சபா ஆரம்பிச்சிருக்கார் போல் இருக்கு இப்போ. அப்போ தாமரை கண்ணன் எம்மான், எனக்கு சுவாமி, நான் தோற்று எழுதி கொடுத்தபடி தாமரை கண்ணன் எம்மான். கனியிருந்த அணைய செவ்வாய், அந்த பெருமானுடைய பழுத்த பழம் போலே, கனிந்திருக்கிற பழம் போல இருக்கிற வாய். கனியிருந்த அணைய செவ்வாய், அவருடையது செவ்வாய், கோவைப்பழம் போல இருக்கிற செவ்வாய். அதனால தான் கனி இருந்து கனியைப் போலே இருக்கக்கூடிய அணைய செவ்வாய், கண்ணனை கண்ட கண்கள், அவரே கண்ணன். அந்த கண்ணனை நம் கண்கள் பார்த்தால் இன்னும் மேலும் ஈர்க்கப்படுகின்றன. கண்ணனை கண்ட கண்கள் பனியரும்பு உதிருமாலோ, பனி அரும்பி உதிருமோ, கண்கள்லேருந்து பனி அரும்புதல்னால் கண்ணீர் துளி வெளிப்படுதல்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே பனித்துளி போய் பெருமான் திருவடியில் மோதுறது, அதை பார்த்துட்டு கண்ணீர் துளி என்னிடத்தில் பெருகுகிறது. பனியரும்பு உதிருமாலோ, ஆலோனால் ஒரே வருத்தம், இப்படியும் நடக்குமா? ஏற்கனவே தான் பெருமாளை தரிசிக்க முடியல நினச்சிருந்தேன், நன்னா இப்போ தரிசிக்கிறதுக்கு பக்தி வந்துடுத்து. பக்தினால கண்கள்லேருந்து ஜலமாக பெருகிறது, ஆனால் கண்ணீர் மறைத்து சேவிக்க முடியாத தவிக்கிறேனே. ஆலோ என்று விஷாதாதி சூச்சகம்னு சொல்லுவார்கள். ரொம்ப வருத்தத்தோடு பாடியிருக்கார். பனியரும் புதிருமாலோ, என் செய்கேன், என்ன செய்வேன், பாவியேனே. நான் பண்ணியிருக்கிற பாவம் பாருங்க, ஏற்கனவே பாவம் பண்ணியிருக்கேன், அதனால தான் பெருமானிடத்தில் பக்தி இல்லாத தவிச்சேன். இப்போ பக்தி வந்துடுத்து, இப்போ புது பாவம், கண்களில் கண்ணீர் பெருகி கண்ணை மறைக்கிற பாவம். அப்போ அது ஒரு பாபம், இது ஒரு பாபம். ஆக மொத்தத்தில் பெருமானை சேவிக்க மட்டும் விடுவதில்லை என்ன இந்த பாசுரத்தில் சொல்கிறார். இனிதிர திவலை மோத, சின்ன சின்ன பனித்துளிகள் பெருமான் திருவடியில் மோதறதான். தாயாருக்கு, காவிரி தாயாருக்கு கங்கையோட போட்டி, 2 பேரில் யார் சிறந்தவாங்கிற போட்டி வந்தது. அப்போ பிரம்மாவிடத்தில் போய் நடுநிலைமையாக பதில் சொல்லும்னு கேட்டா. பிரம்மா இல்லை, கங்கை தான் வசந்தவள், காவிரியே நீ கங்கைக்கு சமமாக ஆகணும்னா போ, தெற்க போய் அங்கே ஓடிக்கொண்டிரு, பெரிய பெருமாள் இறங்குவார், அப்போ அவர் திருவடிகளை கழுவி அதனால் நீ கங்கையை காட்டிலும் பெருமை பெறலாம் அப்படின்னு பிரம்மா சொன்னார். அதனால தான் இங்கே கிடந்து வடதிருக்காவேரி தென்திருக்காவேரியா ஓடி பெரிய பெருமாள் சயனித்த உடனே அப்போ அவருடைய திருவடிகளை போய் தொடராளாம். இருளிரிய சுடர்மளிகள் இமைக்கும் நெத்தி எனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மியவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளிகொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என்று பெருமாள் திருமொழி குலசேகராழ்வாருடைய பாசுரம். அப்போ அவர் சொல்கிறபடிக்கு காவிரி போய் பெருமானுடைய திருவடியை தீண்டுகிறாள். இது நமக்கே நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ கிராமப்புறம் போகிறோம், ஒரு ஓடை ஓடின்னு இருக்கும், ஏதோ ஒரு ஆறு, அந்த ஆற்றுக்கு மேலே ஒரு மரக்கிளை, அந்த கிளையில் போய் உட்காண்டோம். அப்படி காலை வீசி வீசி கால் முழுக்க அந்த ஆற்று தண்ணீரில் அலைஞ்சுட்டே உட்காண்டா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? பகல் வேளையில் இருக்கிற வெப்பமெல்லாம் சாயங்காலத்தில் போயிடுமோ இல்லையோ? அதை போல் பெருமானுக்கு ரொம்ப லோகத்தை ரட்சித்து வெப்பம் போல் இருக்குது. அதனால் காவிரி போய் தொட்டு அவர் திருவடியில் இருக்கிற வெப்பத்தை எல்லாம் போக்குகிறாள், கூடவே தனக்கு கங்கையோட சாமியத்தை பெற்றுவிட்டாள். அதைத்தான் சொல்கிறார். இனிதிரை திவலை மோத மோத,
ஆனால் ஆழ்வாருக்கு கண்ணோட்டம் எப்படி போகிறது பாருங்க. காவிரி ஆறு வந்து மெதுவாக மிருதுவாக அப்படியே மெத்து மெத்துன்னு தொடரத போய் மோதாங்கிறார். மோதுறதுன்னா மலை என்ன மோதும், யானை என்ன மோதும், காவிரி தண்ணீர் வந்து மோதுமானால் பெருமானுடைய திருவடியின் மென்மையை பார்த்தால் பனி பட்டா கூட மோதராப்பில் தான் இருக்கும் ஆழ்வாருக்கு. அதனால தான் இனிதிரத்திவல மோத எரியின் தன் பரவமீதே தன் பரவமீதே. ஒரு பக்கத்தில் அரக்கருகோனை சற்றனம் சேவகனார் என்று ராட்சசேஸ்வரனே முடித்தவன் ராமனை கொண்டாடினார். இப்போ சொல்கிறச்சே பனிப்பட்டா கூட வீங்கி போடும் போல் இருக்கு திருவடிங்கிறார். பனிப்பட்டா செவந்து போகிற திருவடியா ராட்சசனை கொல்லும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆசிரயணத்தின் போது ரொம்ப பெரியவர், நாம் பெருமாளை பற்ற போகிறோம்னு வச்சுக்கோ, இப்பேற்பட்ட திருவடி சக்தி இருக்கிற திருவடின்னு சொல்லுவோம். அதே திருவடிக்கு குங்குமம் சாத்தி குங்குமப்பூ சமர்ப்பித்து புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுறோன்னு வச்சுக்கோ, இந்த பூப்பட்டா கூட செவந்து போடும் போல் இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போக வேலை. அதனால தான் திருவடிக்கு ஏற்றம் கூறினார். தனிகடந்த அரசு செய்யும் தாமரை கண்ணனெம்மான் இனிதிரை திவலமோத எரியின் தன் பரவமீதே. பரவமீதுனால் திருப்பார்கடலில் சயனித்து கொண்டிருக்கிற பெருமான் இப்போ ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டுருக்கார் என்று சொல்லலாம். அல்லது திருப்பார்கடலில் படுத்துட்டுருக்கிற அளவுக்கு காவிரியே பெருசு, அதனால் இங்கேயே பெரிய பார்க்கடலை போல சயனித்து கொண்டிருக்கிறார். எரியின் தன் பரவமீதே தனி கிடந்து, அவருடைய வழி எப்போதும் தனியாகத்தான் எழுந்துருள் இருக்கிறார். அவர் இருக்கும் இடத்தில் மற்றாரும் புகுவதே கிடையாது. தனி கிடந்து நினைவறிந்து பரிமாறுகிறார். இந்த பக்தனோட நாம் சேரணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகாந்தமாக வந்திருக்கிற இடம். அரசு செய்யும் யாரானு செருக்கோடைய நான் நின்னால் ஒத்துக்கொள்ள மாட்டார். நமகான்னு கைகூப்பினால் அப்போது தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுதான் லக்ஷணம். எது நமக்கு இருக்கிற அடையாளம்? நமயித்தேவ வாதினஹா. ஸ்வேதத்வீபத்தில் இருக்கிறவாள்லாம் கையை கூப்பிண்டு நமஹா நமஹான்னு சொல்லுவாளாம். அப்போ இவர்களுக்கு பத்தாஞ்சலி புட்டாகிட்டாக நமயித்தேவ வாதினஹா, கையை கூப்பின்றிருப்பா நமஹானே சொல்லுவார்கள். அப்படி இருக்கும்படி ஆக்கி விடுறார். அப்படித்தான் ஆட்சி பண்ணுறாராம் பெருமாள். அதனாலேயே தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணனெம்மான் விண்ணோர் பரவும் தலைமகன் என்னும் ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன என்னும் தாமரை கண்களை கொண்டே உலகத்தை ஜெயிக்கிறவர் தாமரை கண்ணனெம்மான் கனியிருந்தனைய செவ்வாய் சதைகரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. ஆழ்வாரை பார்த்த உடனே பெருமானுடைய கோவைப்பழம் போன்ற அந்த வாய் பேசுறதுக்கு துடியர்தான். அது கனி போல இருக்கு. கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள். கண்ணனைன்னா பெரிய பெருமாளைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பராசர பட்டர் சாதிப்பறான், யசோதை இந்த குழந்தைய ஒன்றும் சொல்லிடக்கூடாது, என்ன செல்லங்குடுத்து வளர்த்தது பெரிய பெருமாளிடத்தில் சேவிச்சுக்கலாமா. வசிஷ்டர் ராமனை சொல்லி 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 சரி வழிப்படுத்தணும்னு சொல்லி சொல்லி வெச்சு அடித்து புடைத்து ஏதோ வச்சுங்க. அப்போ சிக்ஷித்தே வளர்த்ததெல்லாம் அந்த வினயத்தெல்லாம் நம்பெருமாள் உற்சவர் இடத்துல பார்த்துக்கலாமா. ஒரு துளி கூட வினயமில்லாத கண்ணனுக்கு இருக்கிற அந்த மேனாணிப்பு அந்த பதைப்பு எல்லாத்தையும் பெரிய பெருமாளிடத்தில் சேவித்து கொள்ளலாமா. கண்ணனை கண்ட கண்கள், அவனை கண்ட இந்த கண்கள் பனியரும்பு உதிருமாலோ. இத்தனை நாள் கண்ட விஷயத்தையும் பார்த்து பார்த்து நொந்து போயிருக்கிற இந்த கண்களில் இப்போது தான் நல்ல ஷில் என்கிற ஆனந்த கண்ணீர். அப்போ இங்கே பனியரும்புன்னு சொல்கிறது வெப்ப கண்ணீர் சோக கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர். பனியரும் உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே, என்ன செய்வேன்னு தெரியவில்லையே. பாவியேன் ஏற்கனவே வெள்ளக்கேடாக இருந்தது, இப்போ வறட்சி கேடாயிடுது. வெள்ளக்கேடு வறட்சி கேடுன்னு ரெண்டு, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற மொழியோ. ஒன்று ஓஹோன்னு மழை வெள்ளம், இல்லவே இல்லை பஞ்சம். இப்போ என்ன எடுத்து ஆழ்வாருக்கு? முன்னாடி பக்தியே இல்லை, வறட்சி, அதனால பகவத் தரிசனம் கிடைக்கல. இப்போ ஒரே பக்தி, அதனால் கண்ணு முழுக்க வெள்ளம், அதனாலேயும் பகவத் தரிசனம் கிடைக்கல. என் செய்கேன் பாவியேனே என்று வருத்தப்பட்டு சொல்கிறாருன்னு சொல்லலாம். இல்லை பாவியேனேன்னு சொன்னால் இப்போ ஓஹோன்னு சங்கீத கச்சேரி நடந்துன்னு வச்சுங்க, என்னமா பாடுறார், கொன்னுட்டார்னுவோம். அவர் என்ன கொன்னாரா? அவர் தான் தோடி பாடினார், கல்யாணி பாடினார், ராகன் அண்ணா பாடியிருக்கார். கொலை என்னமா பாடினாருங்கிற பாருங்க. அதை போல பாவியேனே என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேனோ இது எனக்கு கிடைச்சுடுத்தே என்று கூறிக்கொள்ளுகிறார். அத்தோடு 18ஆம் பாட்டு முற்றிற்று.